எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிருஷ்ணரை எப்படி மனசளவுல உண்மையா அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணரை உங்க வாழ்க்கையில இணைச்சிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்கும், அது மட்டும் இல்லாம எந்த அறிகுறிகள்லாம் இருந்தா கிருஷ்ணர் உங்க வாழ்க்கையில இணைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க கிருஷ்ணரை கும்பிடுறதுக்கு நிறைய பூஜை பண்ணணும், நிறைய மந்திரம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவருக்கு தேவை இந்த ரெண்டு விஷயம்தான். முதல் விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா அடுத்த விஷயம் எல்லாருக்கும் காமன். அது என்னன்னா ட்ரஸ்ட், நம்பிக்கை. நம்பிக்கை தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப முக்கியம். அதை தான் எல்லார்ட்ட இருந்தும் அவர் எதிர்பார்ப்பாரு. நீங்க நம்பிக்கையோட கிருஷ்ணா அப்படின்னு எப்ப கூப்பிட்டாலும் அவர் ஓடி வந்து உங்க பக்கத்துல இருப்பாரு. கண்ணுக்கு அது தெரியாது, ஆனா நீங்க கண்டிப்பா அதை உணர்வீங்க. அடுத்த விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சொன்னேன் இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நம்மளுக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு உறவு கிரியேட் ஆகும். அது 5 நிலையில சொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு 5 நிலை சொல்லியிருப்பேன். அதுல நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அன்பு செலுத்தணும். அதுல வந்து ஒரு 5 நிலை சொல்லியிருப்பேன். அது 5 நிலை என்னன்னா, நிதநிலை, அதுக்கப்புறம் தொண்டு செய்ற பக்தன், அதுக்கப்புறம் நண்பன், அதுக்கப்புறம் பெற்றோர், அதுக்கப்புறம் காதலி. இந்த மாதிரி ஒரு 5 நிலை சொல்லியிருப்பேன். இதை நீங்க தெளிவா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம காதல் நிலையில இருந்துகிட்டு நம்ம கிருஷ்ணரை கும்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 விஷயம் தான் உண்மையான காதல். இன்னொன்னு எல்லாருக்கும் காமனான அந்த நம்பிக்கை. 2யும் இணைச்சு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் மட்டும் கூப்பிட்டு பாருங்களேன். அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணர் உங்ககிட்ட வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஃபீல் வரல அப்படின்னா அவர் ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. உங்களுக்கு தான் கான்சென்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது மட்டும் கிருஷ்ணரை கூப்பிடக்கூடாது. நீங்க சந்தோஷத்துல இருக்கும் போதும் கிருஷ்ணர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும். நீங்க தான் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லலைனாலும், இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கிருஷ்ணா, அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. சந்தோஷம் மட்டும் இல்லை, வேற ஏதாவது நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம், இல்லை ஏதாவது ஒரு திருப்தியான விஷயம், அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க கிருஷ்ணான்னு நான் சொன்ன அந்த 2 விஷயத்த வச்சு கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா கிருஷ்ணர் உங்க கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். உங்களோட சந்தோஷம் இன்னும் ரொம்ப பல மடங்கு சந்தோஷமாகி ஒரு அமைதி உங்க மனசுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எப்பயாவது ஒரு ஹெல்ப்போ இல்ல பாதுகாப்போ அந்த மாதிரி தேவைப்பட்டா நீங்க கோவிந்தா அப்படின்னு கூட கூப்பிடலாம். கிருஷ்ணான்னு மட்டும்தான் கூப்பிடணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோவிந்தா, கண்ணா, கோபாலா அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு கூப்பிடலாம். ஆனா கோவிந்தான்றது பாதுகாப்புக்கு நம்ம கூப்பிடுற ஒரு பொதுவான ஒரு பெயர். ஓகே. இப்ப நான் சொன்னத வச்சு உங்களுக்கா ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கும்ல. நீங்க எந்த நிலையில இருந்து கிருஷ்ணர கும்பிடுறீங்க? அது மட்டும் இல்லாம நம்பிக்கை. இந்த 2யும் சேர்த்து இப்ப நான் சொல்றத மட்டும் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் டைம் ஆகும். நீங்க எப்ப எந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தாலும், இப்ப நான் சொல்றத அப்படியே பண்ணுங்க. கண்ண மூடி, நீங்க எந்த நிலையில இருந்து கும்பிடுறீங்க? அப்படின்றத மனசுல வச்சுட்டு, அதோட நம்பிக்கை. அதாவது என்ன நம்பிக்கைன்னா, கிருஷ்ணர் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வருவாரு அப்படின்ற நம்பிக்கை. கிருஷ்ணர் எங்க இருந்தாலும் நம்மளுக்காக வருவாரு, நம்மளுக்காக கிருஷ்ணர் அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட இப்ப கண்ணை மூடி கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுங்க. ஓகே. கிருஷ்ணர் உங்க பக்கத்துல இருக்க மாதிரி கொஞ்சம் உணர்ந்து பாருங்களேன். ஓகே. இப்ப நீங்க கிருஷ்ணரை கூப்பிட்டீங்க இல்லையா? இப்போ உங்களை சுத்தி ஒரு விதமான அமைதி கிரியேட் ஆயிருக்கும். இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு உணர்வு. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா கிருஷ்ணர் உங்களை சுத்தி இருக்காருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு நிலையில இருந்து கிருஷ்ணரை கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா? நான் சொன்ன அந்த 5 நிலையில அந்த ஒவ்வொரு நிலைக்கு ஏத்த மாதிரி இன்னொரு ஃபீலும் வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு எப்பயுமே கிருஷ்ணரை கூப்பிட்டா ஒரு சிரிப்பு கிரியேட் ஆகும். ஒரு சிரிப்பும் ஒரு வெட்கமும் சேர்ந்த ஒரு ஒரு ஃபீல் வரும். உங்களுக்கும் அதே மாதிரி கிரியேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்லாம் வந்துச்சு அப்படி இப்ப நான் சொன்னத செஞ்சப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல்லாம் வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த 5 செகண்ட்ஸ் சொன்னத நீங்க செஞ்சீங்க இல்லையா? அதாவது நான் இப்ப செஞ்சவங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன உடனே நீங்க செஞ்சீங்க இல்லையா? அப்போ கிருஷ்ணர் மேல நீங்க அளவு கடந்த அதாவது கண்மூடித்தனமான பக்தி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது
இன்னையிலிருந்து கிருஷ்ணர் மேல உங்களுக்கு டவுட்டே வேணாம். எப்பயுமே கிருஷ்ணர் உங்க கூடவே இருப்பாரு. ஏன்னா நீங்க கண்மூடித்தனமா அவர நம்புறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால கிருஷ்ணர் மேல உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. 100% நம்பிக்கை மட்டும் தான் இருக்கணும். நம்பிக்கை ப்ளஸ் அன்பு. இது 2யும் சேர்த்து நீங்க கிருஷ்ணான்னு அப்பப்போ கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. கிருஷ்ணர் எப்பயும் உங்க கூடயே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்களோட வாழ்க்கை ரொம்ப அமைதியாவும், ரொம்ப சுவாரஸ்யமாவும் அமையும். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் நம்ம வாழ்க்கையில இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, சில அறிகுறிகள்லாம் இருக்கும்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அந்த அறிகுறிகள் என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். முதல்ல எப்ப கிருஷ்ணர் உங்க வாழ்க்கையில இணைஞ்சிட்டாரோ, அதாவது கிருஷ்ணர் மூலியமா தான் நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம், எல்லாமே பண்றோம். பட் ஆத்மபூர்வமா அவரு உங்க வாழ்க்கையில இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, நீங்க எப்பயும் போல இருக்க மாட்டீங்க. நீங்க சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து ஒரு விதமா இருந்திருப்பீங்க. அதாவது துருதுருன்னு இருந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா சுட்டித்தனமா இருந்திருப்பீங்க. வாழ்க்கைய பத்தி ஒரு பெருசா கண்டுக்காத மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனா கிருஷ்ணர் இணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லவங்களா இருக்கணுன்ற ஒரு தாட் வரும். இன்கேஸ் நீங்க ரொம்ப கோவப்படுறவங்க, முன்கோபக்காரவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் கண்ட்ரோல் பண்ணிருவீங்க கோபத்த, கிருஷ்ணருக்காக. அப்படி இல்லைன்னா, கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப்பாவது எடுப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில இந்த விஷயம் செட் ஆகாது, சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கிருஷ்ணர் உங்கள்ட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி உங்கள மாத்துறாருன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருந்து கிருஷ்ணர் உங்கள நல்வழிப்படுத்துறாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க கிருஷ்ணருக்காக என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள், அதாவது பழைய காலத்து விஷயங்கள், அந்த மகாபாரதம், ராமாயண காலம், இல்ல சோழர் காலம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பழைய விஷயங்கள் மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். ஏன்னா நம்ம கிருஷ்ணர் கதை எல்லாமே நம்ம பழைய புராணங்கள்ல தானே கேட்டிருப்போம். நிறைய புராணங்களை படிக்க ஆசை வரும், இல்லைன்னா புராணங்களை கேட்க ஆசை வரும், இல்லைன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை வரும். அப்படியெல்லாம் ஆசை வருது அப்படின்னா கிருஷ்ணரை நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு சில அறிகுறிகள்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணரோட சிம்பிள்ஸ், அதாவது மயிலிறகு, இல்லை புல்லாங்குழல், இல்லைன்னா நாமம், கிருஷ்ணர் திலகம் இட்டிருப்பார்ல, அந்த மாதிரி திலகம், ஏதாவது வண்டியிலையோ இல்லை வேற எங்கேயாவது மயிலிறகை பார்க்குறீங்க அப்படின்னா கிருஷ்ணர் உங்களை பின்தொடர்றாரு, உங்கள் கூடவே வராருன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அறிகுறிகள் நீங்கள் சும்மா இருக்கும் போது மட்டும் வராது. ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, சும்மா லைட்டாக தடுக்கி விழுகும் போது கூட உங்களுக்கு அந்த அறிகுறிகள் வரும். கிருஷ்ணர் எப்போ வேணாலும் அறிகுறிகள் கொடுப்பாரு. அதே மாதிரி சில நேரம் கஷ்டங்களும் வரும். கஷ்டங்கள் வர்றதுக்காக கிருஷ்ணர் நம்ம கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. கைவிட்டுட்டாருன்னு நினச்சி நீங்கள் அவரை கைவிட்டுறாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அவர் உங்கள் கூடவே இருப்பார். கஷ்டங்கிறது நம்மளோட கர்ம வினையை போக்குறதுக்காக கூட அவர் கொடுக்கலாம். அதுக்காக அவர் மேலே கோவப்பட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.